திருச்சிற்றம்பலம். இறை வழிபாட்டிற்கே உரிய இந்த இனிய மார்கழி திங்களின் 24ஆம் நன்னாளில் மாணிக்க வாசகப் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும். சிவபெருமானின் மீது பேரன்பு கொண்ட அடியார் பெருமக்களின் நிலையினை இந்த இனிய பாடல் வெகு அழகாக விளக்குகின்றது. தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் பொருள்: திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே, இனிமையான இசையை பொழிந்து கொண்டிருக்கும் வீணையை உடையவர்களும் யாழினை உடையவர்களும் ஒரு பக்கம், வேத மந்திரங்களுடன் துதி பாடல்களையும் ஓதிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம், நெருங்க தொடுக்கப்பட்ட மலர் மாலைகளை ஏந்திய கையை உடையவர்கள் ஒரு பக்கம், தலை வணங்கி தொழுபவர்களும் அன்பு மேலிட்டால் அழுபவர்களும் மெய் மறந்து துவல்பவர்களும் ஒரு பக்கம், தலையின் மீது இரு கைகள் குவித்து அஞ்சலி செய்பவர்கள் ஒரு பக்கம். இவ்வாறு அடியார்கள் உன் திருச்சன்னதியில் விளங்குகின்றனர். ஒரு தகுதியும் இல்லாத அடியேனையும் ஆட்கொண்டு இனிய அருள் வழங்கும் எம்பெருமானே, பள்ளி எழுந்து அருள்வாயாக என்பதாக இருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.